ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் அரே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 சம்திங் அப்படியே ரேண்டமாக டைப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எது லார்ஜஸ்ட்டுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 வந்து மேக்ஸிமமாக எடுப்போம். இப்போ 2 வந்து 3 விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து m is equal to 3ன்னு எடுப்போமா? ஸோ அடுத்து வந்து 3 வந்து கிரேட்டர் தேன் 5 பார்ப்போமா? சாரி, 3 வந்து லெஸ்ஸர் தேன் 5 பார்ப்போம். ஸோ அப்படி 5 is 3யோட பெருசாக இருந்துச்சுன்னா m வந்து 5ன்னு எடுப்போம் நம்ம. ஸோ இதுதானே வந்து மேக்ஸிமமா. ஸோ லாஸ்ட் வரைக்கும் போச்சு, லாஸ்ட்டாக எது மேக்ஸிமமோ அதை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ எனக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் வேணும். ஸோ 2 3 4 3 2 சம்திங் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 1 -1ன்னு எடுத்துக்கிறேன், மேக்ஸிமம் 2யும் -1ன்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணதுக்கப்புறம் 2 வந்து m1ஓட பெருசா, அதாவது அடுத்த லெட்டர் வந்து m1ஓட பெருசா அப்படின்னு பார்க்குறேன். பெருசுனா m2க்கு வந்து m1ஓடது கொடுத்துட்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மேக்ஸிமமாக இருந்தது இப்போ மேக்ஸிமம் 2க்கு போய்டும்ல, ஏன்னா ரேங்க் 1ல் இருந்தவன் வந்து ரேங்க் 2க்கு வந்துட்டான். புதுசாக வந்த ஆள் ரேங்க் 1க்கு வந்துட்டான். இப்போ அடுத்தது இப்போ ஆக்சுவலாக எனக்கு என்ன வேல்யூவில் இருக்கும்? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எனக்கு என்ன வேல்யூவில் இருக்கும்? m2 -1 தான் இருக்கும். ஏன்னா m1ஓட வேல்யூ வந்து m2, அதாவது ரேங்க் 1 ரேங்க் 2க்கு வந்துட்டான். ரேங்க் 1 வந்து புது ஆள் தான் வந்துட்டான். இப்போ அடுத்து 3 பார்ப்போமா? இப்போ 3 வந்து திருப்பி, அதாவது 3 வந்து கிரேட்டர் தேன் m1 செக் பண்ணுறோம். ஆமாம், நான் என்ன பண்ண போகிறோம்? m2 வந்து m1க்கு, m1 வந்து புதுசாக வந்த ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் 3. இப்போ m1, அதாவது m1ஓட 3 பெருசா? ஆமாம். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை மாற்றத்துக்கு முன்னாடி m2ல வந்து m1ஓட இதை போட்டுறேன், 2ன்றதை இங்கே வந்து 3 மாற்றிடுறேன். அடுத்த ஸ்டெப்பை நான் என்ன பண்ண போகிறேன், 4 வந்து m1ஓட பெருசா? அப்படி இருந்துச்சுன்னா m2ல வந்து m1ல வந்து 4. இப்போ பார்த்தோன்னா ஆமாம், எனக்கு வந்து m1ஓட 4 பெருசு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு m2ல வந்து 3யை போட்டு இங்கே வந்து 4 போட்டுரும். ஸோ இப்போ வந்து 3 வந்து m1ஓட பெருசா? திருப்பி இப்போ இருக்க m1ஓட பெருசு கிடையாது. ஸோ 3 ரிஜெக்ட். அடுத்து 4 வந்து திருப்பி m1ஓட பெருசா? இல்லை, ஏன்னா 4 வந்து 4ஓட பெருசு கிடையாது. 4 ஈக்குவல் தான். ஸோ அப்போ வந்து லாஸ்ட்டாக நமக்கு 4 and 3 இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த m2 மட்டும் பிரிண்ட் m2, அதாவது என்னோட செகண்ட் லார்ஜஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட இந்த அரேயோட செகண்ட் லார்ஜஸ்ட் 3. ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த அல்காரிதத்தை அப்படியே ஜிஎஸ்டியில் போடுவோம். செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் அரே. ஜிஎஸ்டி லிங்க் நான் திருப்பி டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஓகே, இதை நம்ம இன்னும் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், ஸோ கிரேட்டஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு m1 -1 எடுத்துக்கிறேன், இன்ட்டு m2யும் -1ன்னு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் ஒன்று ஒன்றா ட்ராவல்ஸ் பண்ணுமா? ஸோ நான் வந்து இது போட்டுக்கிறேன், ஃபார் ஈச் லூப்பில் வந்து இந்த அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணோம். வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். என்னன்னா இப்போ வந்து என்னோட வேல்யூ கிரேட்டர் தேன் m1 இருக்கச்சே மட்டும் என்ன பண்ணும், m2ல m1னையும் m1ல புதுசாக வந்த ஒருத்தனையும் போடுறோம். சப்போஸ் இது இல்லை, சப்போஸ் இப்போ நான் என்ன செக் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ m1ஓட வேல்யூ பெருசு இல்லை. இந்த கேஸ் எப்படின்னா, இப்போ வந்து இந்த 3யை நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த 3க்கான இது m1ஓட பெருசாக கிடையாது. ஓகே, இப்போ இந்த 3 வந்து m1ஓட பெருசு இல்லை. சப்போஸ் இந்த இடத்துல வந்து m2க்கு 2 இருக்கலாம்ல. அப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா 3 வந்து லெஸ்ஸர் தேன் m1ஆகவும் இருக்கணும், அதாவது m1ஓட கம்மி தான். ஆனால் எனக்கு என்ன ஆகணும், அண்டு 3 வந்து m2ஓட பெருசாக இருக்குச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லார்ஜஸ்டோட பெருசு, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்டோட கம்மி, நடுவில் இருக்குச்சு. m2க்கு வந்து நான் 3 கொடுத்துடலாம்ல.
ஏன்னா அது ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டோட சிறுசு, ஆனால் செகண்டோட பெருசுல்ல. அதுக்கு என்ன பண்ணுறேன், எல்சிஃப்டில் வந்து வேல்யூ வந்து லெஸ்ஸர் தேன் M1 இருந்துட்டு வேல்யூ வேல்யூ கிரேட்டர் தேன் M2 இருந்துச்சுன்னா மட்டும் M2ல வந்து நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் எங்கே முடியுதுங்க தானே, முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட M2வை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணுவோம் எத்தனை டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதுன்னு. இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஓகே, 1120 டெஸ்ட் கேஸ்லையும் இது வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பாஸ் ஆனாலே உங்களுக்கு இந்த மீன் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு ப்ரோக்ராம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடய போதும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். தேங்க்யூ.